ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க திறந்தன பாணி. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் லைஃப் மெமரீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பிறர்னுடைய மனதில் என்ன ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர்கள் வாயை திறந்து சொல்லாமையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர். அது நம்ம பவர்னு கூட சொல்ல முடியாது. அது உங்களுடைய இயற்கையான குணமாகவே உங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் எதையும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. அங்க பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்னொன்னு அவர்களுடைய மனோநிலை மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? துக்கமாக இருக்கிறார்களா? இல்ல அவர்கள் ஏதாவது பொறாமை குணம் கொண்டிருக்கிறார்களா? அதுவும் நம்மள வந்து ஏதோ ஒண்ணு அந்த அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கும். இல்ல நம்மள ஒரு மாரி நை 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 நைன்னு பண்ற மாதிரியே இருக்கும். ஒரு சில இடம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட்கள் சூழ்ந்திருந்தாலும் சரி. இதெல்லாம் உங்கனால உணர முடியுதா? அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்க லூசோ, பைத்தியமோ, மனப்பிராந்தியில ஏதோ இருக்கிறீங்கன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு உண்டான ஒரு விடையா இருக்கும். நல்லா பாருங்க. இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு வந்தவங்க சவானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஆண் உலகத்திலிருந்து இங்க வரும்பொழுது, ஒரு 80% சக்தி வந்து கீழ கொண்டு வந்துரும். ரொம்ப அதிகம் இல்லையா? ஆன் அ நார்மல் பர்த் வந்து 80%லாம் யாரும் கொண்டு வரமாட்டாங்க. 80% ஆற்றல இங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் தேர் இஸ் எ மீனிங். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சும்மா எல்லாத்தையும் குடுத்து அனுப்ப மாட்டாங்கன்னு பாருங்களேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னால இரவுல தூங்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, என்னுடைய அந்த அந்த பவர் வந்து அவ்ளோ அதிகம். மண்ட பர 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 பரன்ட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 2, 3 கிலோமீட்டருக்கு மேல நான் ஓடுவேன். ஜாக்கிங் பண்ணிட்டு, அந்த டயர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் எனக்கு தூக்கம் வரும். இல்லன்னா என்னால இது பண்ண நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு தூக்கம் வரும்." ஸோ அந்த மாரி ஒரு சூழலு. தவிர ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து என்னுடைய மனோநிலையிலிருந்து அடுத்தவர்களுடைய மனோநிலைக்கு என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும். இதெல்லாம் வெளிய சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என்னைய பைத்தியக்காரின்னு சொல்லிருவாங்க. அதனால நான் யாருகிட்டயும் எதையும் சொல்லிக்க மாட்டேன். நானே பைத்தியம் இல்லேன்னு எனக்கு தெரியும்னாலுமே, ஒவ்வொரு நேரம் "என்னடா இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நான் தான் நானா கற்பனை பண்ணிக்கிறேனா?" அப்படின்லாம் நான் மனசுல நெனச்சுக்கிறது உண்டு. பட் அப்படி இல்ல அப்படின்னாலுமே, எனக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஏன்னா, நம்மள ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. நாம ஒருத்தர் மட்டும் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு ஆள் இருந்தா, யாருகிட்ட போய் நம்ம என்னன்னு கேட்கறது? அப்படி ஒரு சூழல்ல இந்த பெண்மணி இருக்காங்க. அவங்க இங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வர்றாங்க. வந்தோனே இந்த ரிக்ரெஸ் ஆகறக்கு ஒரு டக்குனு உள்ள ரிக்ரெஸ் ஆயி போயர்றாங்க. அப்போ அங்க போம்பொழுது அவங்க சொல்றாங்க, "நான் இங்க நிறைய சாதிப்பதற்காக இந்த பூவுலகு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இடத்துல வந்து வொர்க் பண்ணக்கூடிய ஆள். நல்ல ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஒரு நாள் வந்து கோல்ஃப் விளையாட போறாங்க. யாரு? அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கோல்ஃப் விளையாட போறாங்க. அவங்க முதலாளி கூட. அ இந்த பொண்ணு வந்து ஒரு 1 மணி நேரம் கேப். இந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்களாம், அப்படியே தியானத்துல உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அவனுடைய திறனுக்கு மீறி செம்மையா வந்து கோல்ஃப் விளையாடுறான். ஆமா, அப்படியே டச் பண்ணுனானாலே அது நேரா அந்த பாக்கெட்ல தான் போய் விழுகுது. எங்க அப்படி மாறியே போறதில்ல. அடிச்சானா அது நேரா பாக்கெட்டுக்குள்ள தான் போகுதுன்னு அந்த பொண்ணு அப்படியே வந்து கற்பனை பண்ணி அப்படி இது பண்ணிடுறா. 1 மணி நேரம் இந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு, அந்த பையன் திரும்ப வரும்பொழுது கேட்கறான், "இன்னைக்கு இருக்கிறதுலயே பெஸ்ட். அவன் டச் பண்ணதெல்லாம் பாக்கெட்ல போயிருச்சு. இவன் தான் தி பெஸ்ட் பிளேயர்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு என்னடா இது? நான் சொன்ன உடனே அது நடந்துருச்சு. பாய் ஃப்ரெண்டுக்கு அது நடந்துருச்சுங்கிறது சந்தோஷம் தான். இந்த பொண்ணுக்கு இருந்தாலும் அந்த ஒரு இது. இப்படி ஒரு சூழல்ல அந்த பொண்ணுனுடைய நிலை இருக்கு. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வர்றாங்க. உள்ள போயிட்டாங்க. ஏன் இந்த எக்ஸஸ் எனர்ஜி இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நேரா ஆண் உலகத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இவங்கள வரவேற்கிறதுக்கு வந்து ஒரு சிவப்பு நிறம் தாங்கிய ஒரு அந்த ஒளி உடல் கொண்ட ஒரு உருவம் வந்தது. அப்போ இவங்க டாக்டர் கேட்குறாங்க, "யாரு உங்களுடைய ஸ்பிரிட் கைடான்னா?" "இல்ல, இல்ல, இல்ல. அது என்னோட ஃப்ரெண்டு." "அப்போ உங்க ஸ்பிரிட் கைட கூப்பிடுங்களேன்னா." அவங்க பின்னாடி வர்றாங்க. அப்படியே டார்க் ப்ளூ கலர்ல இருக்காங்க அவங்க அப்படியே பார்க்கறதுக்கு. அவங்க அப்படி பக்கத்துல வந்தோனயே, அப்படியே ஒரு இதமான ஒரு சூழல். அவ்வளோ ஒரு 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 இதமா இருக்கு. ஆனந்தமா இருக்கு அப்படியே. ஒரு ஒரு குழப்பம் இல்ல. ஒண்ணும் இல்ல. அந்த அன்பு அப்படியே ததும்புது அப்படியே அந்த இடத்துல. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. டார்க் ப்ளூல இருக்கு என்னுடைய கைடுனுடைய அந்த ஆரா அப்படின்ட்டு. அப்போ நேரா வந்து அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நேரா ஆன்மூலகம் போறாங்க. போனோனே அங்க இங்க கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அங்க போயிடுறாங்க. அங்க பார்க்கும்பொழுது 5 பேரு இவங்கள பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்தோனே அவங்க சொல்றாங்க, "நீ ஏன் உன்ன குழப்பிக்கிற? நீ உன்னைய குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே! உனக்கு நிஜமாலுமே இந்த மாதிரி பிறர்னுடைய அந்த சக்தி உடல்னு இருக்கு இல்லையா? வி ஆர் எனர்ஜி பாடி இல்லையா? நம்ம அந்த எனர்ஜி வந்து ஒரு சக்தி நிலை வந்து இறுகுன ஒரு சூழல்ல தான் இந்த உடல்ங்கிறது இருக்கு. பட் ஈவன் தென் இதுக்கு வெளியும் அந்த சக்தி நிலை வந்து இப்படி வெளிய வந்துகிட்டே இருக்கும். இந்த சக்திய வந்து உன்னால கட்டுப்படுத்த முடியும். அதை அது அது அந்த திறன் உனக்கு இருக்குன்னு ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ உண்மையிலேயே நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்கியே! நீ முதல்ல உன்ன நம்பு." அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய அவங்க வந்து சொல்றாங்க. இத நீ நம்புனேனாலே,
இந்த பூமிக்கு நீ போனதற்கு உண்டான வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையா இருக்கும். நீ சும்மா சாதாரண காரியத்திற்காக அந்த பூமிக்குள்ள போகல. உனக்கு இந்த திறமை இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமே, இந்த பூமியில பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை நன்முறையில் கொண்டு வருவது தான் உன்னுடைய வேலையே. ஏற்கனவே ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்கான். அவன போய் இன்னும் மகிழ்ச்சியாக்கணும்னு அவசியம் இல்ல. துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், சோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பொறாமை குணம் கொண்டவர்களாக கீழ்நிலை உணர்வுகள் கொண்டவர்கள மேல உயர்த்தணும். எல்லாத்துக்கிட்டயும் வாய்ச்சொல்லுல சொன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்யாது. ஒரு சிலர வந்து அந்த சக்தி நிலையில இருந்தே அவர்கள வந்து அப்படியே ரீஷேப் பண்ணியே அப்படியே கொண்டு வரணும். அதற்காக அவங்கள மேனிபுலேட்டும் பண்ண முடியாது. புரியுதா? அது அவ்ளோ நாசூக்கா அப்படியே அத ஹேண்டில் பண்ணணும். அந்த திறன் உனக்கு இருக்கே! நீ ஏன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிற? முதல்ல அத பண்ணு. இந்த பர்ட்டிகுலரா இந்த பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்டா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் உன் சோல்மேட். அவன் தான் உனக்கு சோல்மேட். இப்போ இந்த பையன் வந்து தன்னுடைய மனசு மேல பயங்கர புரொடெக்டிவா இருப்பான். யாரையும் வந்து அவன அவன ஓவர் பவர் பண்றதுக்கு விடவே மாட்டான். இந்த பையனே உன்னோட சோல்மேட்டே உனக்கு வந்து உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இவன வச்சே தான் நீ பிராக்டிஸ் பண்ண போற. நீ என்ன சொன்னீனாலும் அவன் கேட்க மாட்டான். அவனே என்ன சொல்றான், "இங்க பாரு, நை நைன்னு என்கிட்ட நெறைய விஷயத்த சொல்லாத. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இது சரி, அது சரி, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணு, இப்படி இருக்கணும்." ஓவர் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எனக்கு புடிக்காது. அப்படின்ருவான் ஒரே பேச்சுல. நீ ஏதாவது சொல்றன்னா சொல்லு. ஒன்னொன்னா சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. நான் ஏத்துக்கிறேன். நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல. பட் டோன்ட் பம்பார்ட் மீ வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நெறைய இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொண்டு வந்து தள்ளாத. எனக்கு இதெல்லாம் புடிக்காது. நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். டக்குனு ஒரு கேட்ட போட்டுருவான். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட நீ எப்படி அழகா அப்படியே அது மேட்ச் பண்ணி கொண்டு போய், அவன சரியான வழிப்பாதைக்கு கூட்டிட்டு போணுங்கிறதுக்கு, நீ 3வது மனுஷங்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன் கூடவே இருக்கிறவன நீ முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அதற்காக தான் அவனே உனக்கு பாய் ஃப்ரெண்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அவங்க அந்த பையன் கூட தான் அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீ முதல்ல நம்பணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கள வந்து ஒரு டெம்பரரியா இங்க கூப்பிட்டு போறாங்க. அவங்களுடைய சோல் குரூப்க்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த சோல் குரூப்ல பார்த்தோன்னா ஒரு 7, 8 பேர் பக்கம் இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாமே சிவப்பு நிறத்தில இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இந்த இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி சக்தி நிலைகளை பத்தி படித்துக் கொள்வது. இவங்க எப்பவுமே பூமிக்கு வந்தாங்கன்னா, மனித வாழ்வை உய்ய வைப்பதற்காகவே இவர்கள் பிறப்பெடுப்பார்கள். இவங்களுடைய ஆன்ம முன்னேற்றமும் பார்த்துக்கணும். பிறருடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இவர்கள் வந்து உதவி செய்யணும். சரிங்களா? இதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனால இந்த சக்தி நிலைகளை பத்தி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, "உன்னுடைய படிப்பினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா?" நான் கொஞ்சம் மந்து தான்ப்பா. என்ன விட பயங்கர திறமைசாலி எல்லாம் என்னோட குரூப்ல இருக்காங்க. எனக்கு அவங்கள மாரியெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை." அவன் டக் 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 டக்ன்னு என்னன்னாலும் அவனால ஈஸியா அத ஆக்சஸ் பண்ண முடியும். உன்னாலயும் என்னால முடியாதுன்னு கிடையாது. அது ரொம்ப ஒரு ஒரு கடினமா இருக்கும் அது. நம்ம எளிமையில அப்படி நெனைக்கிற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜிய வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன்னா, நெறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படின்ட்டு அவங்க இந்த மாரி செய்திகள சொல்றாங்க. சரி, வேற என்ன கத்துக்கலாம்? என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஆறு போல ஒண்ணு ஓடிட்டுருக்கு. அந்த ஆறு வந்து இடுப்பளவு இருக்கக்கூடிய ஒரு ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ஆறு போல. நாங்க அங்க போய் நின்னுக்குவோம். அது என்ன ஆறு? அது ஒரு வெள்ளி நிறத்தில அப்படியே ஓடக்கூடிய ஆறு போல. அது என்ன இருக்கு? என்ன அதுக்குள்ள இருக்குன்னா, பிற ஆன்மாக்களினுடைய எண்ணப் பதிவுகள் இந்த இடத்துல ஆறு போல ஓடிட்டுருக்கு. இது எப்படி இந்த ஆறு போல இந்த எண்ணப் பதிவுகள் இங்க வந்ததுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துக்கு போய் நின்னுக்குவோம். பிற நாடு, பிற கலாச்சாரத்திலிருந்து வந்த மக்கள், அப்போ பன்முகம் கொண்ட மக்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குள்ள இப்படி நின்னுட்டு என் கைய இப்படி அந்த தண்ணி ஓடுற போல இருக்கிறதுக்கு எதிர்ப்புறமா என் கைய இப்படியே வச்சேன் அப்படின்னு சொன்னா, அது அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்குள்ள அப்படியே பாயும். அங்க நெறைய சோகம் இருக்கக்கூடியவங்க, வருத்தப்படக்கூடியவங்க, இந்த மாரி பல விதமான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்ப நான் இவங்கள வந்து அப்படியே அவர்கள் போக்கிலேயே போய் அவர்களுக்கு சமாதானம் சொல்லி, அவர்கள வந்து அமைதியான ஒரு மனோநிலைக்கு கொண்டு போணும். ஆனா, என்னுடைய எண்ணத்த அவங்ககிட்ட திணிச்சிறக்கூடாது. அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நான் தடையாயிறக்கூடாது. உனக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, அவனுடைய முன்னேற்றத்திற்கு நான் ஏதோ மாற்று வழி எல்லாம் பண்ணிறக்கூடாது. அவன் போக்கிலேயே போய் அவனுக்கு நான் நல்லது சொல்லி தரணும். அவன் இந்த அமைதியான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவி செய்யணும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். பட் பண்ண முடியும். இதுதான் நான் இங்க பண்ணுவேன். இதனால என்ன ஆகும்னா, நிறைய பேர்த்தினுடைய உணர்வுகள நம்ம வந்து கத்துக்க முடியும். இப்படிதான் எங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குன்னு. ஏன் இவங்களுக்கு இந்த பர்ட்டிகுலரான இவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல திறமை உண்டு. இவங்க வந்து பின்னொரு காலத்தில, இவங்க வந்து ஒரு குரூப்புக்கு வந்து அந்த சோல் கைடா வந்து மாறக்கூடிய அந்த ஒரு திறன் வாய்ந்தவர். அதனால தான் இவங்கள வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா ட்ரெயின் பண்றாங்க. அப்போ இந்த ஒரு தன்மையில இருக்கும்பொழுது, நாங்க இந்த மாரி பாடம் கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கருந்து இப்படி வெளிய வர்றாங்க. வெளிய வந்தோனே திருப்பியும் அ எங்க கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் வந்தோனே, "உன்னைய நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் வர்றியான்னு?" கேட்கறாங்க. உடனே இந்த பெண் இங்க இருந்துட்டு,
என்னைய ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் போட்டா? அப்படின்னு டாக்டர்கிட்ட. டாக்டர் சிரிச்சுட்டே சொல்றாங்க. இப்பத்தானே அவங்க சொன்னாங்க. நம்புன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. ஏன் சந்தேகப்படுற? போயிட்டு வான்னு 2 பேரும் கொள்ளுன்னு சிரிச்சுட்டு அந்த அந்த பொண்ணும் போகுறாங்க. போனா நம்மளுடைய அந்த என்டி டாக்ஸ் அந்த இப்ப நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட்னு அந்த சேனல் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா, ஜர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த சேனல்லயே டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிறப்ப வந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ரிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பதிவுகள்ல பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். அப்ப அதில பார்க்கும்பொழுது, லட்சோப லட்சம் பிறப்புகள் வந்து அவங்களுக்கு தந்தாங்களாம். வழக்கமா 2, 3 பிறப்ப தான் காட்டுவாங்க. இவங்களுக்கு பல லட்சம் வாய்ப்புகள் இருந்தது. அதில பர்ட்டிகுலரா அந்த சவானாங்கிற பொண்ண தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே, இந்த எனர்ஜிய வந்து எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த இடம், அந்த சூழல், அதற்குண்டான ஆட்கள், அதோட நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா, இந்த பொண்ணுடைய அம்மானால வந்து இந்த எனர்ஜி ஈஸியா ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ, அவங்களுடைய முன்னேற்றத்த அம்மா வந்து ஈஸியா எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறவங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து எனர்ஜி ஈஸியா ரிசீவ் பண்ணாதவன். இது 2யுமே உனக்கு ட்ரெய்னிங்க்கு இருக்கு. அம்மாகிட்ட ஈஸியா கத்துக்கிட்டேன்னா, இவன்கிட்ட அத எப்படி ஈஸியா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீயும் உன்னோட முன்னேற்றத்த பார்த்துக்கலாம். உனக்கு இது பக்காவான ஒரு திறமை இருக்கு. ஏன்னா, நீ முதல் முதல் பிறப்பெடுத்தது எங்கேன்னா, வேற்று ஒரு கிரகத்தில. அந்த கிரகத்தில உடலெல்லாம் கிடையாது. அங்க வெறும் மனோநிலை மட்டும் தான். ஸோ, நாம என்ன நெனைக்கிறோங்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸியா கம்யூனிகேஷன், ரொம்ப ஈஸியான லைஃப். ஸோ, எனர்ஜியோட தான் வாழ்க்கையே உன்னோட வாழ்க்கையே அப்படிதான் முதல்லயே தொடங்குச்சு. ஆனா, பூமி அப்படி இல்ல. அப்ப இங்க வந்தும் அந்த திறமைய வந்து நீ கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு தான் நீ இங்க வந்திருக்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் தட் இஸ் ஓகே. கத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் இந்த திறமை உண்டு. உனக்கு அது ஈஸியா வருது. ஸோ, அத நீ கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி நீ முன்னேற போறதுக்கு தான் வந்திருக்க. ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணு. நீ உன்னால நிறைய பேர்த்துனுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன வழி? இப்ப எனக்கு அதிகமா அ எனர்ஜி அதிகமா இருக்கு. தூங்க முடியல. அந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. என்ன வழி? ஒரே வழி தியானம். முடிச்சுட்டாங்க. நீ தியானம் பண்ணு. அந்த எனர்ஜி வந்து ப்ராப்பரா அது வந்து யுட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியா அந்த எனர்ஜி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உன்னால கொண்டு வர முடியும். தியானமே இதற்கு உண்டான சிறந்த வழின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. இன்னொன்னு, ஒரு சில இப்படி வரும்பொழுது இடதுபுறம் பார்த்தீங்க, இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படி இறுக்கமாகற மாரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நெறைய எனர்ஜி அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. உனக்கு இன்னொரு திறமையும் இருக்கு. நீ அடுத்தவங்கள்ட்ட பேசுற மாரி, அடுத்தவங்க உன்கிட்ட பேசுவாங்க. உன்னுடைய சக்திகள்லாம் இன்னொருத்தர்னால திருடிட்டு முடியும். ஆனா, இது எல்லார்னாலயும் முடியும். உன்னாலயும் முடியும். ஒரு எனர்ஜி உன்னை நோக்கி வருதுன்னா, அத பிளாக் பண்ணி நிறுத்தவும் முடியும். அ அத போதும் அத என்னைய தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்படின்னு நீ முடிவு பண்ணீன்னா, அந்த எனர்ஜி வராது நின்றும். இல்ல பரவால்ல வரட்டும் அப்படின்னு சொன்னீன்னா வரும். இப்ப நான் அங்க போ வேண்டாம், நில்லு அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் நிக்கும். இல்ல போ அப்படின்னு சொன்னா போகும். இது எல்லாமே முடியும். ஸோ இந்த திறன் இப்ப உனக்கு இருக்குன்னு இப்ப நாங்க சொல்லிட்டோம்ல. ப்ராப்பரா பயன்படுத்து. அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பயன்படுத்தி உன்னுடைய முன்னேற்றத்தை பார், பிறருனுடைய முன்னேற்றத்தை பார். அப்படின்னு சொல்லி நல்லபடியா ஊர்ஜிதப்படுத்தி அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அப்புறம் ஒரு 6 மாத காலம் கழித்து இவங்க டாக்டருக்கு இவங்க இது பண்றாங்க. இப்ப நான் நெறைய என்னோட வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நான் தியானம் பண்றதுக்கு என்னால உட்கார முடியுது. நல்லா தியானம் பண்றேன். இப்ப இந்த சக்தி நிலை வந்து எனக்கு நல்லா உடலுக்குள்ள பாய்வது எனக்கு நல்லா தெரியுது. இப்ப வந்து நான் அந்த ஓடணும், ஒடியாரணுங்கக்கூடிய அவசியம் இல்ல. என்னால நிம்மதியா தூங்கி எந்திரிக்க முடியுது. பிறரோட அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பெட்டரா இதாகுது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்ப நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. நான் அவங்கள வந்து கரெக்ட்டா இப்படி அழகா, பொறுமையா எப்படி சொல்லி ஹேண்டில் பண்ணுவேன்னா, எல்லா மாறுதல்களும் டக் டக்குன்னு நடக்கிறது இல்ல இல்லையா? ஸோ அந்த பொறுமையும் முதல்ல எனக்கு வளரணும். அத கரெக்ட்டா என்னால கொண்டு போ முடியுது. இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இன்னொன்னையும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. எல்லாத்தையும் உன்னால மாத்த முடியாது. அதுக்கு வாய்ப்பில்ல. ஒரு சிலவன் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பான். அவன விட்டுரு. அவன மாத்துறதும் வழி கிடையாது. தேவைன்னு ஒருத்தன் இருப்பான். அவன மட்டும் அவனுக்கு உதவி செய். அது போதும். இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் உன்னால மாத்த முடியாது. அது உன்னுடைய தேவையும் கிடையாது. தேவை இருப்பவனை மட்டும் உணர்ந்துக்கோ. அது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லும். அத மட்டும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா போதும்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்ப நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட்டா நான் யாருக்கு என்ன உதவியோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி, நான் என்னுடைய லைஃப் நல்லா இருக்கு. பிறருக்கும் நல்லபடியாக உதவி செய்றேன். அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அருமையான ஒரு இது முடியுது. இதுபோல உங்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்குங்கால், நீங்க பைத்தியமோ, லூசோ, மனப்பிராந்து புடிச்சவர்களோ கிடையாது. உங்களுக்கு உண்மையாலுமே இந்த ஒரு அடிப்படை திறமை இருக்கு. தியானமே இதை சரி செய்து முன்னேற்றி கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழி. சரிங்களா? ஸோ மென்டலா ஒருத்தர ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு திறன். அப்படி ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, அத தியானத்தின் மூலமாக வளர்த்தி பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கனால நிறைய உயிர்கள், மனித உயிர் மட்டும் நிறைய உயிர்கள் உங்கனால நல்லபடியா இருக்கும். சரிதானுங்களே? ஆல்ரைட். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. நம்ம நெத்திலன் தண்டபாணி சேனல் பாட்காஸ்ட் பாருங்க. 2 சேனலினுடைய வீடியோஸையும், சேனலையும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும்
தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி.